வணக்கம். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது மிகவும் புனிதமான, சக்தி வாய்ந்த திருநாள் பங்குனி உத்திரம் பற்றியது. இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம்? இதன் பின்னால் உள்ள புராணக் கதை என்ன? இந்த நாளில் விரதமிருப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்ன? எப்படி சரியான முறையில் விரதம் இருக்க வேண்டும்? இந்த அனைத்தையும் இன்றைய வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பங்குனி உத்திரம் என்ன? தமிழ் மாதமான பங்குனியில் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாள் பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் தெய்வீக திருமணங்களின் திருநாள் என்று கருதப்படுகிறது. இந்த நாளில் நடந்த முக்கிய தெய்வ கல்யாணங்கள்: சிவபெருமான் பார்வதி தேவி, முருகப்பெருமான் தேவயானை, ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாயகி, மீனாட்சி அம்மன் சுந்தயேஸ்வரர். இந்த தெய்வீக கல்யாணங்கள் நம் வாழ்க்கையில் அன்பு, ஒற்றுமை, சமநிலை என்பவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. புராணக்கதை: பங்குனி உத்திரத்துடன் மிகவும் தொடர்புடையது முருகப்பெருமானின் திருமணக்கதை. சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான். அப்போது சிவபெருமானின் 6வது முகத்திலிருந்து முருகன் அவதரித்தார். பின்னர் நடந்த கடும் போரில் முருகன் சூரபத்மனை அழித்தார். இந்த வெற்றிக்குப் பிறகு தேவர்களின் அரசன் இந்திரன் தன் மகளான தேவயானையை முருகனுக்கு மணம் செய்து வைத்தார். அந்த தெய்வீக திருமணம் பங்குனி உத்திர நாளில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. இந்த நிகழ்வு அறிவு மற்றும் சக்தி ஒன்றாக இணையும் தருணம் என்பதை குறிக்கிறது. மகத்துவம்: பங்குனி உத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக நாள். இந்த நாளில் விரதமிருப்பதால் கிடைக்கும் பலன்கள்: திருமணத் தடை நீங்கும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை வளரும், பிள்ளை பெறும் ஆசை நிறைவேறும், மன அமைதி, ஆனந்தம் கிடைக்கும். முருக பக்தர்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பு. ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனதார ஜபித்தால் வாழ்க்கையிலுள்ள துன்பங்கள் குறையும். விரதமுறை: பங்குனி உத்திரமன்று விரதமிருக்க விரும்புபவர்கள் இந்த முறைகளை பின்பற்றலாம். அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டில் பூஜை செய்து முருகன் அல்லது சிவனை வழிபட வேண்டும். அபிஷேகம்: பால், பஞ்சாமிர்தம், தேன். விரதம்: முழு உண்ணாமை விரதம் அல்லது பழம், பால் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஜபம்: ஓம் சரவணபவ, கந்த சஷ்டி கவசம். கோயில் தரிசனம்: அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு செல்வது சிறப்பு. சிறப்பு வழிபாடு: காவடி எடுத்தல், பால் குடம் எடுத்தல். விதிமுறைகள்: இந்த நாளில் கவனிக்க வேண்டியவை: சுத்தம் மற்றும் சாந்தம் அவசியம். சைவ உணவு மட்டும். கோபம், தீய எண்ணங்கள் தவிர்க்க வேண்டும். ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். பக்தியுடன் வழிபடுவது மிக முக்கியம். திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாளில் விரதமிருந்தால் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பங்குனி உத்திரம் என்பது ஒரு சாதாரண திருநாள் அல்ல. தெய்வீக இணைவு நாள், அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த நாள், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரும் நாள். இந்த நாளில் பக்தியுடன் வழிபட்டு நம் வாழ்க்கையை வளமாக மாற்றுவோம். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும்.